அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, அல் அதது வல் மஅதூத் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை 11 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 11 பாடங்களில் ஒரு இலக்க எண்கள், 2 இலக்க எண்கள், அதேபோன்று 3 இலக்க எண்கள், இந்த எண்களை எல்லாம் எவ்வாறு நாம் அரபியில் சொல்லவும் எழுதவும் வேண்டும் என்கிற விளக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம். வார்த்தைகள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 46 வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 46 வார்த்தைகளை கொண்டு நம்மால் 1 முதல் 100 வரை, அதற்கடுத்து 100 முதல் 1000 வரை, அதற்கு இடைப்பட்டுள்ள எந்த இலக்க எண்களாக இருந்தாலும் அந்த இலக்க எண்களை நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால், இந்த 46 வார்த்தைகளை சரியாக புரிந்திருப்பதினால் என்னால் அரபியில் தவறில்லாமல் ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் என்னால் என்ன செய்ய முடியும்னா எழுதிடவும் சொல்லிடவும் முடியும் என்கிற விபரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் இதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நாம் என்ன செய்கிறோம், மேலான எண்ணம் வைக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அனைவருக்கும் விளக்கத்தை தர போதுமானவனாக இருக்கிறான். இன்று நாம் பார்க்கவிருப்பது இந்நூலின் 12வது பாடம், அத்தர்சு அத்தானி ஆஷர, 12வது பாடம். இந்த 12வது பாடத்திலே மேலும் ஒரு 9 வார்த்தைகளை, அதாவது 9 எண்கள், அதை எவ்வாறு வார்த்தைகளாக நாம் மாற்றணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ ஏற்கனவே நம்ம 46 + ஒரு 9 என்று சொன்னால் 55 வார்த்தைகளை நாம் தெரிந்திடுவோம். நாம் ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை போன்று பாடத்துடைய ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி 100 வார்த்தைகள் தான். அந்த 100 வார்த்தைகளை நாம் சரியாக அதனுடைய அமைப்புகளை சரியாக புரிந்து கொண்டால் 1 - 100 கோடி வரைக்கும் என்னால் எந்த தடுமாற்றம் இல்லாமல் அரபியில் சொல்லவும் எழுதவும் முடியும் என்று உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் 11 பாடத்தில் 46 வார்த்தைகளை நாம் தெரிந்திருக்கிறோம். இந்த 12வது பாடத்தில் மீண்டும் ஒரு 9 வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அது என்ன அந்த 9 வார்த்தைகள் என்று சொன்னால், 2000 முதல் 10,000 வரை. 2000 முதல் 10,000, நம்ம 1000 வரைக்கும் பார்த்துட்டோமே. 100, 200, 300 ஆரம்பிச்சு 1000 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம் பார்த்து முடித்து விட்டோம். இப்போ அதுக்கடுத்து என்னது, 2000 - 10,000 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் எவ்வாறு சொல்ல வேண்டும், எவ்வாறு அரபியிலே எழுத வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த பாடத்தில் நாம் என்ன செய்ய போறோம், பார்க்கவிருக்கிறோம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த அததுல் முஃப்ரத்ல, அதாவது 100, 1 - 10 அததுல் முஃப்ரத் தான். அதுக்கடுத்து 100ம் அதனுடைய மடங்கும். 100 - 1000 இருக்கலாம், 1000 - 10,000 இருக்கலாம், 10,000 லட்சமாக இருக்கலாம். அப்போ இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளில் ஆண்பால் பெண்பால் என்கிற அந்த பிரிவினை என்பது என்ன செய்யாது, இருக்காது. ஒரே வடிவத்தில் தான் என்ன செய்யும், இருக்கும். அந்த அல்ஃபு என்பதும் மிஅத்து என்பதும் ஒரே வடிவத்தில் தான் என்ன செய்யும், இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போ இதுலேயும் நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 2000 முதல் 10,000 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கையிலையும் ஆண்பாலுக்கு தனி வடிவம், பெண்பாலுக்கு தனி வடிவம் என்பதெல்லாம் இருக்காது. ஒரே வடிவம்தான். 2000, 3000, 4000, 5000, 6000, 7000, 8000, 9000, 10,000, இவை அனைத்திற்கும் ஆண்பாலுக்கு தனி வடிவம், பெண்பாலுக்கு தனி வடிவம் என்று இருக்கிறதா என்று சொன்னால், எண்களை சொல்லுகின்ற பொழுது, எண்களை மட்டும் சொல்லுகின்ற போது என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஆண்பால் வடிவம் பெண்பால் வடிவம்லாம் இருக்காது. மஅதூதோடு, எண்ணப்படும் பொருளோடு இணைத்து எழுதுகின்ற போது அங்கே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, சின்ன வித்தியாசம் என்பது என்ன செய்யும், வரும்.
அதை நாம் என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த நேரத்தில் விலக்கி கொடுத்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் இந்த எண்களுடைய எண்ணிக்கையினுடைய அமைப்புகளை மட்டும் நாம் என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். அப்ப 2000 என்பதற்கு நாம் என்ன சொல்லணும், அல்ஃப் என்று சொல்ல வேண்டும் என்பதை நாம் என்ன செஞ்சிட்டோம், படிச்சுட்டோம். இப்போ ஆண்பாலுக்கு அதுதான், பெண்பாலுக்கும் அதுதான். 2000 என்பதை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லணும், அல்ஃபானி. அல்ஃபானி எப்போ ரஃபவுடைய காலத்துல அல்ஃபானி என்று சொல்லணும். நசபு ஜருடைய காலத்துல அல்ஃபைனி என்று என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். ஆண்பாலுக்கும் இதுதான், பெண்பாலுக்கும் இதுதான். சரி, 3000 இந்த 3000 என்பதை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சலாசத்து ஆலாஃபின். சலாசத்து அல்ஃபினுடைய ஜம்அ ஆலாஃப். அல்ஃபுடைய ஜம்அ ஆலாஃப். அப்ப அந்த ஆலாஃபை என்ன செய்யணும், அந்த வார்த்தையை கொண்டு வந்து விட வேண்டும், ஜம்மாக ஆக்கி சொல்லணும். எப்படி சொல்லணும், சலாசத்து ஆலாஃபின். ஏன் அப்ப இங்க இந்த சலாசு ஆலாஃபின் அப்படி சொல்லலாமே, ஏன் சலாசத்து ஆலாஃபின் என்று சொல்கிறோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் இந்த 10,000 வரைக்கும் நம்ம படிச்சுட்டு அதுக்கு கீழே அதனுடைய காரணங்கள் நாம தெரியவிருக்கிறோம். அப்ப 3000 என்பதை எப்படி சொல்லணும், சலாசத்து ஆலாஃபின். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எண்களாக மட்டும் சொல்லுகின்ற போது இந்த வடிவமைப்பில் தான் சொல்ல வேண்டும். சலாசத்து ஆலாஃபின். 4000 அர்பஅத்து ஆலாஃபின். 5000 ஹம்சத்து ஆலாஃபின். நாம 100 200 படிக்கிறப்ப என்ன செஞ்சிருப்போம்னா 300 என்று சொல்லிருப்போம் சலாசு மிஅத்தின். அங்க அந்த தா வராம தான் சலாசு மிஅத்தின், அர்பஉ மிஅத்தின், ஹம்சு மிஅத்தின். அங்க அந்த என்ன வராது அப்படின்னு சொன்னா அந்த அந்த பெண்பாலுக்குள்ள தாலாம் என்ன செய்யாது, அதுல வராது. ஆனா அந்த ஆலாஃப் என்பதுல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா 3000க்கு மேல 10,000 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில அந்த 3லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் பெண்பால் வடிவத்தில் தான் நாம் என்ன செய்யணும், சொல்லணும். ஸோ அதனால தான் இப்போ 3000 சலாசத்து ஆலாஃபின், 4000 அர்பஅத்து ஆலாஃபின், 5000 ஹம்சத்து ஆலாஃபின், 6000 சித்தத்து ஆலாஃபின், 7000 சபஅத்து ஆலாஃபின், 8000 சமானியத்து ஆலாஃபின், 9000 திஸ்அத்து ஆலாஃபின், 10,000 அஷ்ரத்து ஆலாஃபின். இப்போ இதுல பெண்பால் வடிவம் தனியாக கிடையாது, இதுதான் வடிவம். இந்த ஒரு வடிவம் தான் இருக்கிறது. அப்ப 1000 அல்ஃபு, 2000 அல்ஃபானி அல்லது அல்ஃபைனி, 3000 சலாசத்து ஆலாஃபின், 4000 அர்பஅத்து ஆலாஃபின், 5000 ஹம்சத்து ஆலாஃபின், 6000 சித்தத்து ஆலாஃபின், 7000 சபஅத்து ஆலாஃபின், 8000 சமானியத்து ஆலாஃபின், 9000 திஸ்அத்து ஆலாஃபின், 10,000 அஷ்ரத்து ஆலாஃபின். طيب, இங்க ஒரு 3 குறிப்புகளை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னது, 3 வடிவத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். அல்ஃப் என்ற வடிவம், அப்புறம் அல்ஃபானி அல்லது அல்ஃபைனி என்ற வடிவம், மூன்றாவது ஆலாஃபின் என்ற வடிவம். அல்ஃப் என்பது என்னது என்று சொன்னால் அது ஒருமை வார்த்தை. அந்த வார்த்தை முதக்கர், லஃபுலுல் முதக்கர் தான், பெண்பாலுக்குரிய வடிவம் அல்ல, அது ஆண்பாலுக்குள்ள வடிவம் தான். ஆனால் ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்கும் இந்த ஒன்று தான் பயன்படுத்துவாங்க. அப்ப அல்ஃப் என்ற வார்த்தை ஆண்பால் பெண்பாலிற்கு பொதுவானது. இது பாலுக்கு தக்கவாறு எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனால் அந்த வார்த்தை என்பது என்ன வார்த்தை தான், லஃபுலுல் முதக்கர் தான். இங்க இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன, அல்ஃபானி அல்ஃபைனி. ரஃபவுடைய நிலைமையில அலிஃப் நூனை கொண்டு வரும், நசபுடைய நிலைமையில யா நூனை கொண்டு வரும். இது புரிஞ்சாச்சு. மூன்றாவதாக இந்த சலாசத்து ஆலாஃபினிலிருந்து அஷரத்து ஆலாஃபின் என்பதுல நீங்க பாத்தீங்கன்னா 3000 முதல் 10,000 வரையுள்ள எண்ணிக்கையில் 3 முதல் 10 வரையுள்ள எண்ணிக்கை எப்பொழுதுமே பெண்பாலாகத்தான்
எழுத வேண்டும். ஏன் பெண்பாலாக எழுதணும்? அதுக்குள்ள ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆலாஃபின் என்ற வார்த்தையின் ஒருமை அல்ஃப். ஆலாஃப் என்பது ஜம, அதனுடைய முஃபரத் என்னது? ஒருமை வார்த்தை என்ன? அல்ஃப். இந்த அல்ஃப் என்பது ஆண்பால் வார்த்தை. எனவே என்ன செய்வாங்கன்னா, 3 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில அதுக்கு அடுத்து வருகின்ற வார்த்தை ஆண்பால் வார்த்தையாக இருந்தால், இந்த எண்ணிக்கையை 3 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை என்ன செய்வாங்க அப்படின்னா, பெண்பாலாகத்தான் எழுதுவாங்க. அந்த மஅதூதையே சலாசத்து அல்ஃப்னு ஏன் சொல்ல மாட்டோம்னா, 3க்கு பின்னால், 3லிருந்து 10க்கு பின்னால் வருகின்ற, 3லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை இருக்கா இல்லையா, அதுக்கு பின்னாடி வருகிற மஅதூத் எப்பொழுதுமே ஜர்ரு செய்யப்பட்ட ஜம்முடைய நிலைமையில் தான் இருக்கும். ஜர்ரு செய்யப்பட்ட, அதனால தான் ஆலாஃபின் என்று எழுத வேண்டும். ஆலாஃபுன்லாம் என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. ஆலாஃபன்னு என்ன செய்ய எழுதக்கூடாது? ஆலாஃபின் என்று எழுத வேண்டும். அல்ஃபினுடைய ஜம்மு ஆலாஃப். அப்ப ஜர்ரு செய்யப்பட்ட ஜம்அம் மஜ்ரூரா, ஜர்ரு செய்யப்பட்ட வார்த்தையாகத்தான், ஜம்மாகத்தான் என்ன செய்யும்? அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மஅதூத் என்பது வரும். இந்த இடத்துல ஆலாஃப் என்பது மஅதூதாக கணிக்கப்படுகிறது. எண்ணப்பட்ட 3000. 3000. அப்ப எண்ணப்படும் பொருளாக இங்க கவனிக்கப்பட்டு என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, அது ஜம்மாக வந்து ஹஸ்ர் செய்யப்பட்ட நிலைமையில, ஆலாஃபின் நிலைமையில தான் வரும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், 3000 முதல் 10,000 வரையுள்ள எண்ணிக்கையில் 3 முதல் 10 வரையுள்ள எண்ணிக்கை எப்பொழுதும் பெண்பாலாகத்தான் எழுது. எப்ப? எண்ணிக்கையாக மட்டும் எழுதுகின்ற போது. நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஆலாஃப் என்ற வார்த்தையினுடைய ஒருமை அல்ஃப் என்பது ஆண்பால் வார்த்தையாகும். எனவே அதற்கு முன்னுள்ள 3 என்ற வார்த்தை முதல் 10 என்ற வார்த்தை வரைக்கும் பெண்பாலாகத்தான் எழுதவும் சொல்லவும் வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இங்கே நாம படிச்சதுல அல்ஃப்ல இருந்து, அதாவது 1000 10,000 வரைக்கும், அதாவது 2000 முதல் 10,000 வரைக்கும் படிச்சதுல 3லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை, அந்த வார்த்தைகள் பெண்பாலாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தம் இப்போ நாம ஒரு 9 வார்த்தைகளை தெரிந்திருக்கிறோம். 46 + 9 55 வார்த்தைகள் நாம் தெரிந்திருக்கிறோம். இது 4 இலக்க எண். 2000 முதல் 10,000 வரைக்கும் இருக்குது. என்னது? 4 இலக்க எண்கள். இந்த 4 இலக்க எண்களை நாம எப்படி, இதற்கு இடைப்பட்ட எண்ணிக்கைகள் இருக்கா இல்லையா? என்ன எண்ணிக்கை? இப்ப 2455, 3795. அப்ப இதெல்லாத்தையும் நாம எப்படி நாம எழுதணும் அப்படிங்கிறது சம்பந்தமானதை இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.